நல்ல கைகளை தட்டி ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாள் முழுவதும் எவ்வளவு கிருபையாய் காத்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை. சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா, நன்றி. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்து நேரமெல்லாம் எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஆமென். எங்க வாழ்க்கையில அடைக்கலமாய் இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. Praise God. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே. சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு, நன்றி. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை. ஓஹோ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தவரே, புது பலன் தந்தவரே, ஊழியம் தந்தவரே, எங்களை நடத்துகிறவரே. ஓ நன்றி அப்பா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன். ஓஹோ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. சொல்லுவோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தரை நன்றூயா. நேர் பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுற பள்ளத்தாக்கில் ஆமென் நடக்கும்போது என்னை காண்பவரே. ஆமென். ஆமாம், தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்டவரே. அவருக்கு பெயர் எல் எக்கோ. அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு துணையாளராக இருப்பாராக. ஆமென். கேடகமாக இருப்பாராக. சேர்ந்து இந்த பாடலை கூட சேர்ந்து பாட போகிறோம். பிரைஸ் காட். நல்ல கைகளை தட்டி ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சொல்லுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுவோமா? என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுவோமா? ஆமென். ஆவியானவரே, ஆவி என்னக்கோ. சொல்லுவோமா? என்னக்கோ இது எந்தன் துணையாளரே, எங்கள் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. விடு சொல்லுவோம். என்னக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவி. ஆமென். ஆவி. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. செல்வமா? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே சமூகத்தாலே நடத்துவே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. உண்மையா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் நீர் எந்த. ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியா. ஆமென். 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 நம்முடைய மகிமையான பிரசன்னம் உணர்ந்தவங்க சொல்லுங்க பாப்போம். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ. ஆவியானவரே, ஆவியா. ஆமென். ஆவியானவரே, ஆவி. சோர்ந்த
தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீ. சொல்லுவோமா? சோர்ந்து போன நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. அப்படியே சொல்லுங்க பாப்போம். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ ஆமெல்லோ தாகம் தீர்க்கும் ஆவியானவரே, 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 ஆவி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சோர்ந்து போன நேரத்தில் நான் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றேன். உண்மையா அறிக்கை பண்ணி எத்தனை பேர் பாட போறீங்க? ஆமென். நேரம் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா நேரத்தில் பெருகச் செய்திடுவேன், பலனடைந்திடுவே. எல்லாரும் வாய் திறந்து அப்படியே சொல்லுங்க. உயர பறந்திடுவே, ஓ பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. வினு சொல்லுவோம். என்னக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, வினு சொல்லுவோம். ஆவியானவர் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே அருளும்போது என்னை. கடைசியாக என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ ஆமென், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, praise God. ஆவியானவரே, ஆவி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, புது பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் அப்படி எழும்பி நின்று
ஆமென். எல்லாரும் ஒரு சில நிமிடம் நல்லா நம்முடைய 6 மாதங்கள் கர்த்தர் நடத்தினார். இந்த ஒரு புதிய மாதத்திலும் அவர் புது கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டுமே, புது பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டுமே. ஆமென் ஆமென். அந்த நல்ல ஆண்டவர் ஒரு சில நிமிடம் நீங்கள் கொஞ்சம் நல்ல மனசார வாய்களை திறந்த ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுவீங்களே. என்னை நடத்தினீங்களே, 6 மாதங்கள் எங்கள் கைகளை பிடிச்சிங்களே அப்பா, 6 மாதங்கள் எங்களை நடக்க வச்சிங்களப்பா, இந்த 6வது மாதத்தின் தேவைகளை சந்திக்க வச்சிங்களப்பா ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி ஆக்கினீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் வாய்களை திறந்து நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் பாராட்டின சகல இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் உங்க மனதார சொல்லுங்க, ஏசப்பா நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் 6 மாதங்களை எங்களை தூக்கி சுமந்தீங்கள் ஆண்டவரே, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பதை போல ஆண்டவரே, செட்டைகளின் மறைவில் வைத்ததை போல எங்களை வைத்து கொண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மனசார் ஆண்டவரோடு சில நிமிடம் பேசுங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய ஷெக்கீனா மகிமை கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறது நாவில உணர்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்துடைய பாதி மாசத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தாவீது சொன்னா, என்னுடைய சாமர்த்தியம் அல்லப்பா, என் கையின் சாமர்த்தியம் அல்லப்பா, உங்க கிருபை ஆண்டவரே, உங்க தயவு ஆண்டவரே. எத்தனை பேர் அதை நினைச்சு நன்றி செலுத்த போறீங்க? ஆமென். நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு தெய்வ மகிமை இறங்கும். தடைகளை கர்த்தர் உடைப்பார். எல்லா சோர்வின் ஆவிகள் விலகும், பலவீனத்தின் ஆவிகள் விலகும். மனசார கர்த்தரை உயர்த்துங்க. உயர்த்த உயர்த்த ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது உணர்கிற. நீங்கள் பலன் கொண்டு, நீங்கள் பலன் கொண்டு, கர்த்தர் சொல்கிற நீங்கள் பலன் கொண்டு பலத்தின் மேல் பலனடைகிற கிருபை. நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து நல்ல அன்னை பாஷை பேச ஆரம்பிச்சிரு. ஒரு தேவ பிரசன்னத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என் மகனே மகளே, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார், ரட்சிப்பை பார். ஒருவேளை 6 மாதம் எவ்வளவோ தோல்வியை சந்திச்சிட்டோம்ல, எத்தனையோ காரியங்களை கடந்து வந்துட்டோம்ல. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீ நின்று கொண்டு should be wait and see the God's miracle. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் உடைகிறதற்காக நன்றி, எல்லா போராடுகிற கிரிகள் உடைகிறதற்காக நன்றி. ஒரு பலத்த வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒரு பலத்த அக்கினி என் ஜனத்தை மூடுகிறதற்காக நன்றி, எங்க பிள்ளைகளை மூடுகிறதற்காக நன்றி. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சொல்கிறார், கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தினாலே இது சகாயம் கிடைக்கிற காலம், இது சகாயத்தை உண்டு பண்ணுகிற நாள். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஓ, உங்களுடைய பலன் இறங்கட்டாப்பா, உங்களுடைய பலன் இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். அநேகரை நிரப்பி கொண்டிருக்கிறது. சில நாவுகளை கர்த்தர் தொடும்போது நீங்கள் விட்டு கொடுத்து கர்த்தரை துதிங்க சிஸ்டர், விட்டு கொடுத்து கர்த்தரை துதிங்க பிரதர். ஆமென். நீங்கள் விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க 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 அந்த சிறையிருப்புகள் மறைகிறது. ஆமென். சிறையிருப்பின் கிரிகள் மறைகிறது, செட்டையின் மறைவு உண்டாகிறது. உம்மை முழு உள்ளத்தோடு, எஸ் ஆமென், முழு பலத்தோடு நல்ல 2 கையை உயர்த்தி ஆராதனை இயேசுவே ஆராதனை மீண்டு சொல்லுவோம். ஆராதனை நன்றி ஆண்டவரே, ஆராதனை. யெகோவா ரஃபா சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்ல சொல்ல ஒரு ஹீலிங் நடக்குது, சுகம். நன்றி அப்பா. ஓ யெகோவா,
ஆமென். சுகம் தந்தவரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆராதனை 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 சொல்லுவோமா? ஆராதனையா. நன்றி 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 சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம். ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றிகளை செலுத்துவோமா? நல்ல வாய்களை திறந்து அப்படியே நன்றி செலுத்தும். நம்ம எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல நம்ம வழக்கமாய் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆவியில யுத்தம் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், அங்கீகரிக்கிறார். அமர்ந்து கொள்ளலாமா? தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். நம்ம தேசத்தில் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், தேசத்தில் நம்ம கேள்விப்படுகிற அநேக விஷயங்கள் ஒருவேளை துர்ச்செய்தியை போல ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு தானியேலுக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தானியேலுக்கு காரியங்கள் மாறும் என்றால், அவனுடைய முழங்காலுக்கு கர்த்தர் காரியங்களை, தேசத்தை மாற்றுவார் என்றால், ராஜ்யத்தை மாற்றுவார் என்றால், நம்முடைய முழங்காலுக்கும் அது மாறும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கண்களை மூடி ஒரு நிமிஷம் நல்ல இந்த ஆரம்ப ஜெப வேளைக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் இது ஆண்டவருடைய சமூகம், இது தேவனுடைய பிரசன்னம், இது ஆண்டவர் அசைவாடுகிற இடம், இது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆவியானவர் ஒரு விசை இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக, ஆவியானவர் ஸ்தோத்திரம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக எவைகளெல்லாம் நுகங்களாய் தோன்றுகிறதோ நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, அபிஷேகம் பெற்றவர்கள் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி, நல்ல ஹல்லேலூயா ஆவியில நிரம்பி, அந்நிய பாஷை பேசி ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழில, வேலையில, ஊழியத்தில் சத்துரு வைத்திருக்கிற எல்லா நுகங்களும் இந்த சாயங்கால வேளையில் ஆவியானவருடைய பலத்தினால முறிக்கப்படும்படியாக நல்ல வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஹல்லேலூயா அந்நிய பாஷையில பேசி, ரிமா தூர சந்தா ரக தூரமா ரெகதோ ரிமா கர ரிஷா தோரமா அகோதோ ரிமா கர ரிஹாதரபா ரெகதர ரிஷா தோரமா. ஹல்லேலூயா. கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா சிறையிருப்புகளும் இப்பொழுது இந்த வேளையில் எல்லா சிறையிருப்புகளும் மாறுவதாக. எல்லா அபிஷேகத்தினால இருக்கிற நுகங்கள், எல்லா பாரங்கள், கட்டுகள் எல்லாம் இந்த சாயங்கால வேளையில் முறிக்கப்படுவதாக. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? அபிஷேகத்தினால நல்ல பிரசன்னத்தில் நிரம்பி, நல்ல ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி சொல்லுவோம். அபிஷேகத்தினால இங்க வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே காரியங்கள்ல தோன்றுகிற எல்லா நுகங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த சாயங்கால வேளையில அவைகளை முறித்து, அவைகள் ஸ்தோத்திரம் எங்களுடைய எல்கைகளை விட்டு அவைகள் வெளியேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. சில வாழ்க்கையினுடைய எல்கைகளில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்கே பிசாசுகளும் உத்தரவு வாங்கி கொண்டு உங்களுடைய எல்கைகளை விட்டு அவைகள் புறப்படும். இப்பொழுது எங்களுடைய எல்கைகளுக்குள்ள
கிரியை செய்து கொண்டிருக்கிற எத்தனை ஆயிரம் பிசாசுகள், அவைகளுடைய வல்லமைகள், எல்லா நுகங்கள் எல்லாம் இயேசுவினுடைய நாமத்தினால, பிரசன்னத்தினால எங்களுடைய எல்கைகளை விட்டு வெளியேறுவதாக. ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நாங்கள் தீவிரமாய் செய்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை ஒரு 2 செய்திகளை அடிப்படையாக வைத்து நீங்கள் செய்திகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து ஒரு 2 ஜெப குறிப்பை நம்ம ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த எல் நீனோ அப்படின்ற ஒரு வறட்சியை நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். கடந்த 100 ஆண்டுகளில் இந்த வருஷத்தில் இந்த வறட்சி கடந்த 100 ஆண்டுகளில் இது 3வது பெரிய வறட்சியாக சொல்லப்படுகிறது. நம்ம புரியும்படியாக சொல்லுகிறேன். இது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், மழையுடைய அளவு குறைவும். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த விவசாயம் பெரிய அளவில் இருக்காது, நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரங்கள் கிடைக்காது. அப்போ இயல்பாகவே ஒரு வறட்சி நமக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. இது உலக அளவில் ஒரு பெரிய வறட்சி. இது இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஜூனில் மட்டும் நம்முடைய ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஜூலையை நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஜூன் மாதத்தில் மட்டும் நம்முடைய இந்தியாவில் 42% வறட்சியை நம்ம பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட அது தமிழகத்தை பெரிய அளவில் இதுவரைக்கும் பாதிக்கலை. கேரளாவில் பாதிப்பு இருக்கிறது. இந்தியாவுடைய மத்திய மாநிலங்களில் 50% வறட்சி இதுவரைக்கும் இல்லாத, கிடைக்க வேண்டிய மழை கிடைக்கல, அதிகமான வெப்பம், அதிகமான காரியங்கள். இனி வருகின்ற நாட்களில் இது இன்னும் அதிகமாகும். இன்னும் ஒரு சில ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் ஒரு வருகின்ற நாட்களில் அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வார்த்தையினால் இந்த பூமியை உண்டாக்கினவர். இந்த பூமியை உண்டாக்கினது நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு அங்கங்கே நடக்கிற இரத்தம் சிந்துதல், இந்த பூமியில் நடக்கிற அநியாயங்கள், பாவங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இன்னைக்கு ஒருவேளை தேசத்தின் மேலே, இந்த பூமியின் மேலே பற்றி எரியலாம். ஒருவேளை நமக்கு முன்மாதிரியாக இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போராடி இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது கர்த்தர் இறங்கினார். இப்படி சொல்கிறாங்க ஒரு ஸ்டாட்டிக்ஸில், கோவிட் நடக்கும்போது இருந்த பொருளாதார தாக்கத்தை விட 1 மடங்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு உலக அளவில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒன்று தான் கேட்க முடியும், ஆண்டவரே நீ இரக்கமாக, ஏன்னா இந்த கால சீதோசன நிலை அவருடைய கைகளில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டும் பொழுது அது அவருக்கு கீழ்ப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் இரக்கமாக இந்த நிலைகளை மாற்றினாலும் மாத்திரம்தான் உண்டு. ஆகவே நம்ம கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி, முடிந்தவர்கள் நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போடுவோம். ஸ்தோத்திரம். உலகளாவிய இப்படிப்பட்ட பாதிப்புகள் மாறணும். கர்த்தர் நீர் இந்த சூழ்நிலைகளில், கால சீதோசனையில் இருக்கிற பாதிப்புகளை மாற்றணும். விசேஷமாக நீங்களும் நான் இருக்கிற இந்த இந்திய தேசத்தில் கடந்த மாதத்தில் மட்டும், இந்த ஜூன் மாதத்தில் 50% வறட்சி, கிட்டத்தட்ட பாதி வறட்சியை பார்த்திருக்கிறோம். இனி வருகிற காலங்களில் விவசாயம் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் ஆதாரங்கள் பாதிக்கப்படும். ஏற்கனவே சில மாநிலங்கள், சில மாவட்டங்கள், சில கிராமங்களில் இன்னும் குடிக்கிறதற்கு தண்ணி இல்லாத மக்கள் உண்டு. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கெல்லாம் இறங்க வேண்டும். நம்முடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்ததியை எட்டணும். எத்தனவே ஸ்தோத்ரா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண நமக்கு பாரம் வருகிறது. ஆண்டவர் சமூகத்தில் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் போராடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் எங்க தேசத்துக்கு இறங்குங்க, கர்த்தர் எங்க மாநிலத்துக்கு இறங்குங்க, கர்த்தர் எங்க மாவட்டத்துக்கு இறங்க. ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற அந்த பாதிப்புகள் மாறும்படியாக தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கின கர்த்தர் ஒரு விசையாக எங்களுடைய ஆண்டவரே தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுவீராக. ஈசாக்கு விதை விதைத்தா ஆண்டவரே, அவனுடைய ஆண்டவரே அந்த விதையை அவனுடைய
அவர்களுடைய அந்த காரியத்தை 100 மடங்கு தேவன் ஆண்டவரே ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்த தேவன். காற்றையும் கடலையும் அதட்டினவர். ஆண்டவரே ஸ்தோத்திர. கரங்களை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே நீங்க எங்க தேசத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் மாறும்படிக்கு ஆண்டவரே எங்க தேசத்துக்கு இறங்குங்க. உணவு பற்றாக்குறை, பொருளாதாரத்தில் பாதிப்புகள், ஜனங்கள் பட்டினியாய் போய் விடாத கூடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பலவானை முந்தி கட்டுகிறோம். தேவன் எங்க தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க. தேவனே எங்களுடைய ஜனங்களுடைய கூக்குரலுடைய சந்ததிக்கு எட்டட்டும் ஆண்டவரே. இந்த கால சீதோசன நிலையில உம்முடைய வார்த்தையை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லா வறட்சிகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பாதிப்புகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய பகுதிகளுக்கு தேவனே இரக்கம் செய்வீராக. வலது கரத்தை உயர்த்தி கேட்போம் ஆண்டவரே. எங்க ஜனங்களுடைய குற்றங்கள், எங்க ஜனங்களுடைய பாவங்கள், எங்க ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவன் நன்மை செய்ய கூடாதபடிக்கு உம்முடைய கரத்தை தடுக்கிற எல்லா அக்கிரமங்களும் எல்லா தீமைகளும் தேவன் எங்களுடைய தேசத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவுவீராக. தேவன் எங்கள் தேசத்தை ஒரு விசை கூட நினைத்தருள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக நமக்கு முன்பதாக இருக்கிற டேவிட் அண்ணா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. முன்பதாக வந்து ஜெபிப்பாங்க. ஜெபிப்போம். இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி நாம் மன்றாடி அவரை நோக்கி கெஞ்சி இந்த ஜெபத்துக்காக நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவனே, ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கால சூழ்நிலையை மாற்றுகிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. வானிலை அறிக்கை அது கர்த்தாவை மாறுதலாகி இருந்தாலும் நீ எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் நீர் அல்லவா. நன்றியோடு துதிக்கிறோம். ரபல கரபல சுதிகிரி திக்கிறபா ரீமலா சகரதி கிரேரிக்கப்பா. அண்ட சராசரங்களையும் ஆண்டவரே ஒரே வார்த்தையினாலே நீ உண்டாக்கினீரே ஆண்டவரே. நாங்கள் காண்கின்ற இந்த வானத்தையும் பூமியும் ஆண்டவரே கர்த்தாவை சமுத்திரத்தையும் நீ கர்த்தாவே ஒரே வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ அடக்கி ஆளுகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீ கர்த்தாவே, இந்த தென்மேற்கு பருவமழை என்று சொல்லி மாதத்தில் ஆண்டவரை வருஷத்தில் ஒரு தடவை வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரை. வடகிழக்கு அந்த பருவமழையும் ஆண்டவரை அடுத்து ஆண்டவரே கர்த்தாவே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அது பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் வானிலை அறிக்கை ஆண்டவரை அரசாங்கத்தின் மூலமாக செய்திகள் கர்த்தாவே வருகிறது. இந்த வருஷத்தில் இந்த மழை பொழிவு குறையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் நம்புகிறோம் அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரை. இந்த கால சூழ்நிலையை மாற்றி எங்களுக்கு ஏற்ற கர்த்தாவை நல்ல மழையை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பெரிய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஏரி குளங்கள் ஆறுகள் எல்லாம் ஆண்டவரே தேவரீ கர்த்தாவே நிரம்புகிற காரியத்தை நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீ கர்த்தாவே தன் தமிழ்நாட்டிலே கொடுத்த அணைக்கட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவை எல்லாவற்றையும் நீ நிரம்ப பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. விவசாய நிலங்கள் செழிக்கட்டும் அப்பா. தேவரீ ஐயா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. விவசாயிகள் நாட்டின் முழுதுகெலும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அத்தகைய கர்த்தாவே விவசாயிகளுக்கு ஏற்ற இந்த பருவமழை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீ கர்த்தாவே அப்படி செய்ய போகிறதுக்காக ஜெபிக்கிறோம். வறட்சியெல்லாம் செழிப்பாய் மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கர்த்தாவே நீ கர்த்தாவே ஆளுகை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. மகத்தான காரியங்களுக்காக செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. மாபெரும் காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக.
விசுவாசத்தோடு ஜெபிப்போமாக, நம்பிக்கையோடு ஜெபிப்போமாக. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்ட வசனத்துக்கிறங்க. தேவன் கர்த்தாவே எல்லாவற்றையும் கால சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கிற தேவன். தேவரி கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விவசாயிகள் நாள்தோறும் போராடுறாங்கப்பா. தேவரி கர்த்தாவே கர்நாடகா தேவரி கர்த்தாவே அந்த அணைக்கட்டிலிருந்து தேவரி கர்த்தாவே அணை கட்டும் பொழுது தேவரி கர்த்தாவே விவசாயம் பாதிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் முயன்று கொண்டு இருக்கிறாங்கப்பா. தேவரி கர்த்தாவே, இந்த மேகதாவு அணைக்கட்டு ஆண்டவரை கட்டப்படும் என்று சொன்னால் காவிரி ஆறு வறட்சி ஆண்டவரை வறண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையை மாற்றி போடும் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தாவே இந்த பருவமழை பொய்த்து விட்டாலும் ஆண்டவரே கர்த்தாவே, காவிரி ஆறை கர்த்தாவே நீ வளமிக்க தேவரி நதியாக மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஊற்றுகள் ஆண்டவரே பொங்கி எழ வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் தண்ணீர் திறக்காவிட்டாலும் ஆண்டவரே தானாகவே ஆறுகளிலே ஊற்றுக்கண் திறக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நீ பாலைவனத்திலே தேவரி தண்ணீரை கர்த்தாவே தேவரி ஊற்றாக பெருக்கெடுத்து தருகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆக அழுத பொழுது ஆண்டவரை இந்த பாலைவனத்திலே ஆண்டவரை தண்ணிக்காக ஏங்கி தவிக்கின்ற பொழுது தேவரி கர்த்தாவே லகாய் ரோயி என்று சொல்லி ஆண்டவரே அந்த நீரூற்றுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் ஆண்டவரே ஊற்றுகள் திறப்பதாக, பூமியின் அடியில் ஊற்று கண்கள் எல்லாம் திறப்பதாக ஆண்டவரே செழிப்பை கட்டளை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா. தேவரே அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி. வெயிலின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறதப்பா. மேலை நாடுகளிலே இந்த வெயிலை தாங்க முடியாமல் அநேகர் கர்த்தாவை மரித்து போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் செய்தியிலே வாசிக்கிறோம் அப்பா. அப்படி சூழ்நிலைகள் எங்கள் தமிழ்நாட்டில் வேண்டாம் அப்பா, எங்கள் இந்திய தேசத்தில் வேண்டாம் அப்பா. இந்த கர்த்தாவை கொடூரமான இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் முதியோர்களையும் ஆண்டவரே நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயற்கைகளை கர்த்தாவை கையிலே வைத்திருக்கிற தேவன், நீ பெரிய தேவன் என்பதை அறிந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் அப்படியாக பதில் செய்கிறதற்காக மக்கள் நன்றி. மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இன்னொரு காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த FCRA ஆக்ட் நான் ஏற்கனவே சொல்லி நம்ம ஜெபித்திருக்கிறோம். மறுபடியுமாக இந்த அமெண்ட்மெண்ட்டை இந்த அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெற்று இங்கே கல்வி, மருத்துவம் இப்படிப்பட்ட சமுதாய பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிற அந்த ட்ரஸ்ட்டை எல்லாம் மூடுகிறதற்கான ஒரு சட்டம். கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் ஆரம்ப நாட்களில் வந்த பொழுது ஒரே நாளில் 16,000 ட்ரஸ்ட்டை கம்பஷனை க்ளோஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் மறுபடியுமாக கடந்த நாட்களில் ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஃபாரின் ஃபண்ட்லேருந்து ஒரு பில்டிங் கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணாலும் அந்த பில்டிங்கை நாங்களே எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எல்லாம், ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் திருத்தம் செய்து மெஜாரிட்டியோடு, ஏன்னா இப்போ சமீபத்தில் அதை அப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டியான எம்பிக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போது அடுத்த பாராளுமன்றம் மக்களவை கூடும் பொழுது இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வருகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தி ஆரம்பித்த அந்த ட்ரஸ்ட்லாம் என்ன பேர் இருக்கணும்னா ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியிலேருந்து நீங்கள் ஃபண்டு கொண்டு வரீங்க, ஆனால் நீங்கள் சுவிசேஷம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் இந்த பணத்தை பயன்படுத்துகிறீங்க, சோசியல் சர்வீஸுக்கும் பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் எதுக்கு வாங்கினீங்களோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். இன்டென்ஷன், நோக்கம் என்னென்னா இந்த பணத்தை
வைத்து நீங்கள் சுவிசேஷ பணியையோ ஆண்டவரே நீங்கள் சொல்லக்கூடாது, சர்ச்சு கட்டக்கூடாது, இதை தடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க ரெண்டாக பிரித்து சொல்கிறாங்க. நீங்கள் இனி அவங்க அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக ஒரு ட்ரஸ்ட்டை பதியணும்னா ஒன்று ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டு, ஒரு சர்ச்னா ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டாக இருக்கணும், ஒரு ஸ்கூல்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, அப்படி ரெண்டாக பிரித்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கினவங்களெல்லாம் 2 லைசன்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனாக இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனாக இருந்தாங்கன்னா 2 லைசன்ஸ், என்ன சேரிட்டபிளுக்கு தனியாக, ரிலீஜியஸ்க்கு தனியாக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரிலீஜியஸ் பண்ணால் சேரிட்டபிள் பண்ணக்கூடாதுன்றாங்க. நீங்கள் சேரிட்டபிள் பண்ணீங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிலீஜியஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த பணத்தை வாங்கி இதில் போட்டு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஒரு 5 விதமான அவங்க தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இந்த 5 சர்வீஸ் தான் பண்ணணும், 5ல் 1 தான் பண்ணணும். நீங்கள் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணணும். இங்கே உள்ள லைசன்ஸுக்கு நீங்கள் ஒரிசாவில் போய் பண்ணக்கூடாது. இப்படி நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரியங்களுக்காக நம்ம கொஞ்சம் உத்தரவாதம் எடுத்து நம்ம ஜெபிப்போம். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், கிட்டத்தட்ட சென்னையில் மோகன் பாஸ்டர் ஆகட்டும், அநேக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இணைந்து ஒரு நாள் உபவாசம் இருந்து இந்த சட்டத்துக்காக அவங்க ஃபாஸ்ட் பண்ணி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஸோ நம்மளும் ஜெபிப்போம். இனி வருகிற காலங்கள்லேயும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த சுவிசேஷ வாசல்களை அடைக்கிற ஒரு காரியங்கள் மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற அநேக கிறிஸ்தவ இயக்கங்களை தடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், ஆமானின் தந்திரங்கள் எல்லாம் தேசத்தில் முறியடிக்கப்பட வேண்டும். நம்முடைய முழங்கால் எப்படி எஸ்தருடைய ஜெபங்கள் வல்லமையுள்ளதாய் மாறினதோ, அதே போல தேசத்தில் நம்மளுடைய ஜெபங்கள் மேன்மை உள்ளதாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடியதாக மாற வேண்டும். அது தயவுசெய்து இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் நம்ம இணைந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கடைசியாக நோபுலனை வந்து இதற்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் உடைய தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு தடையாய் ஆண்டவர் இருக்க போகின்ற இந்த காரியங்களை மனதில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அரசாங்கம் கொண்டு வருகிற ஆண்டவர் இந்த சட்ட திருத்தங்களை ஆண்டவர் நிறுத்தப்பட வேண்டுமா நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சோசியல் சர்வீஸ் மூலமாக நம்முடைய ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்த காரியங்களுக்கு தடை உண்டாக்கும் நோக்கத்தோடு ஆண்டவர் அவைகளை ஆண்டவர் மட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, யூத ஜனங்களுக்கு எதிராக சட்டம் வந்த பொழுது ஆண்டவரே ஒரு எஸ்தர் ஆண்டவரே அப்பா ஜெபித்தார்கள். ஆண்டவரே அப்பா, யூத ஜனங்களும் ஜெபித்தது போல இந்த நாட்களில் ஆண்டவரை ஜெபிக்கின்ற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. இதை மனதில் வைத்து பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரை பாரப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஆம் தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது. ஆண்டவரே சோசியல் சர்வீஸ் நடக்கிற காரியங்கள் இருக்குதப்பா. இது எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் மட்டுப்படுத்த வேண்டும் என்று கொண்டு வருகிற எல்லாம் சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா, நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனை ஆண்டவர் அபத்தமாக்கின கத்து இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மத்திய அரசாங்கத்தில் வருகிற எல்லா ஆண்டவரே ஆலோசனைகள் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமென் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, லாபனோடு பேசினப்பா, நீ யாக்கோபோடு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதே போல் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தின் அதிகாரிகள் ஆண்டவரே அதிகாரம் உள்ளவர்களோடு பேசும். ஆண்டவரே, நீ இந்த காரியத்தை கொண்டு வரக்கூடாது என்று பேசும். ஆண்டவரே, நீ பேசுகிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, நீ ஆண்டவரே அப்பா பேசி அவர்களை ஆண்டவரே அந்த காரியங்களை தடை பண்ணுகிற ஆண்டவர் நீர் அல்லவா? இந்த நாளில் கூட ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, சபைகளை தங்கள் வயப்படுத்திக் கொள்கிற ஆண்டவர் அந்த காரியங்கள் ஆண்டவரே ட்ரஸ்டுக்குள்ள காரியங்களை தங்கள் பக்கமாய் கொண்டு வருகிற காரியங்கள் ஆண்டவர் சபைகளை அரசாங்கமே நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவர் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றுங்க, எல்லா தடைகள் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உண்டாது ஆண்டவரே எங்களுடைய அல்ல, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆண்டவரே ஊழியத்திற்காக ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை ஆண்டவரே பறிக்க நினைக்கிற எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், அதமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றுங்க சீக்கிரத்தில். ஆண்டவரே
ஆண்டவர் இந்த காரியங்கள் தடைப்பட்ட என்கிற நல்ல செய்தியை நாங்கள் கேட்க, இந்த சட்டம் நிறைவேறவில்லை என்கிற நல்ல செய்தியை கேட்க ஆண்டவர் அதில் நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த நீர் கிருபை செய்வீராக. ஆமென் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி ஆண்டவரே நீர் ஆண்டவர் உம்முடைய மகிமையின் தேவனானவர் மகிமையான காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்ய போகிறதற்காக, எங்கள் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீர் திறந்த வாசலை கொடுக்க போகிறதற்காக, அதற்கான தடைகள் எல்லாம் ஆண்டவரே காரணம் ஆண்டவரை நீர் அப்புறப்படுத்தி ஆண்டவர்கள் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அறுவடை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக சோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் தேசத்தில் உம்முடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய காரியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் அபத்தமாக்கி ஆண்டவரே நீர் கர்த்தர், நம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை ஆண்டவர்கள் தேசத்தில் உறுதிப்படுத்துவீராக. நீர் அப்படி உறுதிப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது நாமத்தை முன்பதாக வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கையிடு சொன்னது போல ஆண்டவரே ஆண்டவரே நேபுகாத்நேச்சர் சொன்னார் ஆண்டவரே, தானியேல் ஆரக்கிற கர்த்தரை கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்து போல எங்கள் தேசத்தின் அதிகாரம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலம் வரப்போகிற எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க நின்றுக்கோங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு முடிந்தவர் நின்றுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு நல்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. ஒரு விஷயம் கூட வலது கரத்தை உயர்த்தி நாம் இருக்கிற இந்த பட்டணத்துக்காக, இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தொடர்ந்து ஹல்லேலூயா இங்கே இரத்தம் சிந்துதல், கொலை, இப்படிப்பட்ட ஹல்லேலூயா காரியங்கள் எல்லாம் இங்கே செய்யப்படுகிறது. ஏராளமான போதை பழக்கங்கள், வாலிப பிள்ளைகளுடைய காரியங்கள். கைகளை உயர்த்தி கண்ணீரோடு கூட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்காக ஆண்டவரே நாங்கள் முத்திரை போட்டு உத்தரவாதம் உள்ளவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே கிரியை செய்கிற எல்லா பாவத்தின் வல்லமைகளோ, எல்லா ஹல்லேலூயா பாதாள வல்லமைகளோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பட்டணத்தை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. எல்லா குடிவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், கொலைவரியின் ஆவிகள், இரத்தம் சிந்துதல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பட்டணத்தின் எல்கைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருக்களையோ, ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு ஏரியாக்களிலும் மேலேயோ ஆண்டவருடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் ஆண்டவரே. இங்க கிரியை செய்கிற எல்லா அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இங்க இருக்கிற திருச்சபைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் மேல கிரியை செய்கிற பாவத்தின் வல்லமை முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பட்டணம் சுத்திகரிக்கப்படட்டும். எங்களுடைய தூத்துக்குடி பட்டணம் கர்த்தரால தொடப்படட்டும், மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நடந்த எல்லா பகுதிகளில் நடந்த எல்லா பிரேயர் செல்லுக்காக, எல்லா கேர் செல்லுக்காக கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. அங்க வந்த ஜனங்களுக்காக, தேவைகளுக்காக இன்னும் கர்த்தர் தன்னுடைய வல்லமையையும் விடுதலையும் ஜனங்கள் மேல் கட்டவிழ்க்கும்படியாக வருகின்ற நாட்களில் இன்னும் இந்த ஊழியம் தங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படியாக, அறியப்படாத இன்னும் ஜனங்களை இன்னும் தொடும்படியாக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஊழியத்தின் மேல அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால நடந்து கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அடுத்த மாதம் இருக்கிற வல்லமை முகாமுக்காக ஹல்லேலூயா சாமர்நாளனுடைய வரப்போகிற எல்லா ஊழியங்களுக்காக நல்ல வலதுகரத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வானத்திலிருந்து தன்னுடைய கிருபையையும் வல்லமையையும் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் மேலே எல்லாம் ஆண்டவர் பெருக பண்ணுவீராக. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அனுகூலமான கிரியைகளை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி கர்த்தர் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதற்காக ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். நிறைய காரியங்களுக்காக வருகிற நாட்கள் இருக்கிற ஊழியங்கள், அநேக காரியங்களுக்காக ஜெபிங்க. இந்த நாட்களிலும் உங்களோடு
ஒரு சிறப்பு சாட்சியை ஒன்று நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு இரவுலேருந்து இன்றைக்கி மாலை ஒரு 5:30 மணி வரைக்கும் அதாவது ஸ்டோன் ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப பலவீனம். ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல நின்று பாட்டு பாட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எப்போதுமே இந்த மெசேஜுக்காக நான் வெனஸ்டே ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன். அதனால் என்னால் இந்த செய்தி, அதனால் அருமையான தம்பி செல்வகுமார் அவங்க ஊழியத்தில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. ஆமென். அவங்க தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்தி கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகலை. ஆமென். நேற்றுக்கு இரவு தூக்கம் இல்லை, தொடர்ந்து பலவீனம், ரொம்ப பேசினாலும் வலிக்கு. அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்காக என்ன செஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருமையான நோபல் அண்ணன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கிட்டத்தட்ட இந்த கூட்டம் ஆரம்பித்த நாள்லேருந்து அவங்க வட்டக்கோயிலேருந்து வருவாங்க, தவறாமல் வந்துடுவாங்க. ஆமென். அந்த அண்ணனுக்காக அக்காவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க முன்பாக வந்து ஒரு சிறப்பு சாட்சியை சொல்லுவாங்க. ஆமென். சாட்சி முடிஞ்சோடனே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். என்னையும் கூட இந்த இடத்துல சாட்சியாக நிப்பாட்டின கர்த்தருக்கு நான் சோஸ்திரம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சால்ட்டு கம்பெனியில் ஒரு 19 வருஷமாக வேலை பார்த்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நெருக்கப்பட்டு வேலை பார்த்தேன். நான் வந்து ரொம்ப அந்த இடத்துல அந்த சால்ட்டு அம்பாரத்துலலாம் போய் அந்த உப்பெல்லாம் எடுத்து அந்த செக் பண்ணுற வேலை, அப்படி போய் நான் நிறைய நாட்களில் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் நான் அலைஞ்ச நாட்கள் உண்டு. என்ன கூட கர்த்தர் வந்து நான் அந்த கம்பெனியில் இருக்க சொல்ல நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் வந்து எனக்கு கிருபையாக இறங்கி எனக்கு வந்து பிடி அசிஸ்டண்ட் எங்கள் சர்ச்சிலே, திரையோரம் சர்ச்சிலே கர்த்தர் கிருபையால் தான் அந்த வேலை கிடச்சிது. நான் வந்து டெட்டு பாஸ் பண்ணுறேன்னா எனக்கு 45 வயசு ஆகிட்டு. அது வந்து என்னுடைய பலத்தினால 1% கூட கிடையாது. முழுக்க முழுக்க கர்த்தர் கிருபை. நான் வந்து ரொம்ப நெருக்கப்பட்டேன் வேலையில் கூட. 19 வருஷம் வேலை பார்த்தாலும் கடைசி ஒரு 6 மாதத்தில் ரொம்ப நெருக்கப்பட்டேன். ரொம்ப எனக்கு மேலே மேனேஜர் சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர். அப்போ சொல்ல வந்து நான் ஒரு சின்ன ஒரு 5 அடிக்கு 5 அடி ஒரு அறையில் என்னை தனியாக போட்டு நீ அந்த இடத்த பார்த்துக்கோ, அந்த இடத்த சூப்பர்வைசர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல நான் ஒரு முடிவு பண்ணேன். எனக்கு ஜனவரி 31 ரிசல்ட் வந்துச்சு. நான் அதிலிருந்து நம்ம பலத்தினால முடியாது, தேவனுடைய வார்த்தையினால தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அப்படின்ட்டு வசனத்தை வந்து அந்த கார்ட்போர்டில் கூட எழுதி போட்டு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பையங்க கூட வந்து கேட்பாங்க, என்ன சார் இது கவிதையாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா, இது கர்த்தருடைய வசனம், இது வசனத்தை சொல்லி தான் நான் வந்து எனக்கு கர்த்தர் ரட்சிப்பு கொடுப்பார் அப்படிம்பேன். அவங்க அப்படியே அப்படின்னு சிரிச்சிட்டு அப்படி போயிடுவாங்க. எனக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன், கர்த்தருடைய இப்போ சங்கீதம் 40:16 கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. நான் அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம வந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகாதன்னு எப்போதும் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வசனம். அதுபோக வருஷத்து தொடக்கத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் வந்தது, அதையும் சொல்லுவேன். மிச்சபடி இந்த வல்லமை உடையவர்கள் மகிமையானவை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அந்த வசனத்தை சொல்லுவேன். நான் வார்த்தையை முழுமையாக விசுவாசித்து நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். நான் முழுக்க கர்த்தரே நம்பியிருந்தேன். இப்படி எல்லாத்துக்கும் கர்த்தர் கிருபை இருக்கணும். நான் வந்து கர்த்தரே சார்ந்திருந்தேன். இது என்னுடைய இந்த போஸ்டிங்க்கு முழுக்க கர்த்தருடைய கிருபையே காரணம். என்னுடைய பலமோ என்னுடைய அறிவோ என்னை விட எவ்வளோ பேர் திறமையானவங்க, நல்லா ஸ்மார்ட்டாக உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் வந்து எனக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சதுக்காண்டி நான் இன்னும் வந்து கர்த்தருக்கு சோசரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு சோசரம் சொல்லிக்கிட்டே இருக்க சொல்ல நம்மளுக்கு புது ஒரு வழி கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துக்கிறேன். நன்றி ராஜா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அண்ணன் ஒவ்வொரு முறையும் அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நம்புவோம். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்யணுமா, நம்பணும், அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. நம்ம அறிக்கை பண்ண தான் கர்த்தர். பாருங்கள், இன்றைக்கி நான் தான் சொல்கிறேன், நம்ம நிற்கிறது பிசாசு வந்து நீ எப்படி ஊழியம் செய்வ, இதுதான் அவனுடைய கொஸ்டின். ஆனால் அதை நம்ம முறியடிக்கிறதுக்கு தேவ பலன் தான். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அண்ணனுடைய ஊழியங்களை கர்த்தர் ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அண்ணன் நோபலனுக்காக அக்காவுக்காக
கர்த்தர் நீர் புதிய வழிகளை திறந்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. நீங்கள் சொன்னீங்களே நாத்தான் வேலை பார்த்து இதிலும் பெரிதானவைய இந்த இடத்துல இருக்கிற ஒருவேளை நாங்கள் இந்த அண்ணனுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் இப்படிப்பட்ட வேலை இல்லாதவர்கள் இருப்பாங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, தொழிலில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நல்ல கரங்களை தட்டி அருமையான செல்வகுமார் தம்பியை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் யூத்தாக இருக்கும்போது அவங்க சாயர்புரத்தில் யூத்து மீட்டிங் எடுத்தோம். அவன் அப்போ அவங்கெல்லாம் உட்காந்து தேரியில் உட்காந்து நல்ல ஜெபம் பண்ணாங்க. பாருங்கள், இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்காக நம்ம எவ்வளோ காரியத்தை செயல்படுறோமோ கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்கள கைகளை பிடித்து முகத்தை பார்த்து இந்த இடத்துல உங்களை பார்க்குறதுல சந்தோஷம்னு சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நல்ல கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தலை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்ப. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, இயேசுவே நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில் உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த இடத்துல பேசுகிறதற்காக ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வருஷத்தினுடைய இந்த 2026 வருஷத்தில் இந்த பாதி வருடங்களை முடிக்கிறதற்கு சில நேரங்களில் எப்படி இந்த காரியங்கள் வரும் காரியங்களின் குறித்த கவலைகள், எப்படி இவைகளெல்லாம் தாண்டுவோம், எப்படி இவைகளெல்லாம் செய்வோம் என்று நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வருஷத்தோட பாதி வரைக்கும் நாம் செய்கிறதற்கு, தாண்டுகிறதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து கர்த்தரையே நம்பி இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம திருப்பி வாசிக்கலாம். இந்த மாதத்துக்கான இந்த முதல் கூடுகையில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலமும்
நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதத்தினுடைய இந்த முதல் கூடுகையில் அவர் மேல அன்பு வைக்கிறவர்களுக்கு நீங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சகலமும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், சகலமும். நீங்க இந்த வசனத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, என்னெல்லாம் நீங்க சந்திச்சீங்களோ, எதெல்லாம் நீங்க தீமையாய் பார்த்தீர்களோ, நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு பெரியதுதான். ஆண்டவரை நம்பி நீங்கள் பிரயாசப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆனால் அதன் மத்தியிலேயோ நாம் அனுபவித்த, நாம் பார்த்த எல்லா தீங்கான காரியங்களையோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதெல்லாம் நீங்க லிஸ்ட் போட்டு வச்சிருந்தீங்களோ அத்தனையோ சகலத்தையோ இந்த மாதத்தில் இனி வருகிற காலங்களில் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அநேக நேரத்தில் அவருடைய கிரியைகளை நாம் அறிந்திராதபடியினால நமக்கு வேறு வேறு எண்ணங்களோ அல்லது சோர்வுகளோ அடிக்கடி நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளின் நிமித்தம், போராட்டத்தை நிமித்தம் நாம் பார்க்கிறோம். இல்லை நம்மளுடைய மனது சோர்வடைந்து போகிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையா முடியும். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதை நான் ஒரு 2 காரியத்தின் மூலமாக நான் உங்களோடு கூட நான் விளக்கி, எனக்கு சொல்லப்பட்ட இன்னொரு 10 நிமிடத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் முடிக்கிறேன். இதை ஒட்டின, இதை சார்ந்த இன்னொரு வசனத்தை நீங்கள் திருப்பி வாசிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். வேதம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, வேதம் சொல்கிறது, கண் காணல, காது கேட்கல, தோன்றவும் இல்லை. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தேவன் நன்மையானவைகளை, தேவன் நமக்கானவைகளை வரும் காலங்களில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் இதை என்ன செய்யலை? நம்ம கண் இதுவரைக்கும் பார்க்கல, நம்முடைய காது இதுவரைக்கும் அவைகளை குறித்த செய்திகளில் கேட்கல. இதை விட எக்ஸ்ட்ரீமா அது தோன்றவே இல்லை. இது எழுதும்போது சொல்லியிருக்கு, எழுதியிருக்கிறபடி. இப்போதுல இதை எங்கே எழுதியிருக்குன்னா, ஏசாயா 64 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், என்ன சொல்லியிருக்குன்னா, உமக்கு காத்திருக்கிறவர்களும் நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் 2 வார்த்தையை நீங்கள் கவனிங்க. தேவன் நமக்கு தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்ம பார்க்கல, கேட்கல, நம்ம அறிந்து கொள்ளல. ஆனால் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு செய்ய போகிறவர்களை யாரு, அன்பு கூறுகிறவர்கள்னா யாருன்னு ஏசாயா சொல்றான்னா, காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்கள் அன்பு கூறுகிறவர்கள்னா யாரெல்லாம் அவருடைய பிரமாணத்துக்கு, கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிறோமோ அவங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஏசாயாவில் நீங்கள் இந்த 64:4 அதனுடைய அந்த வார்த்தையை அப்படியே வேறு விதமாக எழுதி வைத்திருக்கிற. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்ற வேறு 2 வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். அப்படின்னா நம்ம இன்னும் காத்திருக்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படின்னா நான் தேவனிடத்துக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய ஜெப வாழ்க்கை, நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இன்னும் பெருக வேண்டும். அந்த அனுபவத்தை நான் குறைத்து கொள்ளக்கூடாது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையை குறைத்து கொள்ளக்கூடாது. இந்த 2 அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. இதை இந்த மாதத்தில் நம்ம அனுபவிப்போம். நமக்கு கர்த்தர் நமக்கு இதை செய்வாராக. இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிறதுக்காக நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு தேசத்தில் ஒரு போதகர் இருந்தார். அவருடைய ஆரம்ப கால ஊழியங்களில் அவர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஊழியத்திற்கேற்ற ஒரு பிரதிபலனை அவரால் அனுபவிக்க முடியவில்லை. அவருடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை அவரால் பார்க்க முடியவில்லை. சாப்பிடுகிறதற்கு
போகிறதற்கு, ஒவ்வொரு நாளையும் தாண்டி போகிறதற்கோ அவருக்கு பெரிய சவாலாய் மாறிவிடுகிறது. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். எப்படின்னா, ஒரு இன்னொரு தேசத்தினுடைய ஒரு ஏர்போர்ட்டில், ஒரு விமான நிலையத்தில் இவர் போய் அதில் ஏறி தேசத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்று ஊழியம் செய்கிறது போல அந்த தரிசனத்தில் பார்க்கிறார். அவர் நினைக்கிறாரு, நான் ஊழியம் செய்கிறதே, நான் சாப்பிடுகிறதே இன்றைக்கு எனக்கு கடினமான காரியமா இருக்கு, நாளாம் போய் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறார். நாட்கள் கடக்கிறது, வருஷங்கள் கடந்து போகிறது. 10-20 வருடங்கள் பின்பதாக அவருடைய ஊழியங்கள் வளர்ந்தது. அப்போ ஒரு நாள் அவர் விமான நிலையத்துக்கு போகும் பொழுது, அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தரிசனத்தில் சொப்பனத்தில் பார்த்த ஒரு விமான நிலையத்தில், ஏர்போர்ட்டில் அவர் நிற்கிறார் ஒரு ஊழியத்துக்காக. இப்போ அதை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வருகிறது, இது நான் கடினப்பட்டு என்னுடைய ஆரம்ப நாட்களுடைய ஊழியத்தில் நான் இருக்கும்போது கர்த்தர் தரிசனமாய் காண்பித்த இடம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டாரு, இந்த விமான நிலையம் எப்போ கட்டினாங்க அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த விமான நிலையம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்த அந்த நாளில் கட்டப்படாத ஒரு இடத்தை காண்பித்து, இங்கெல்லாம் நீ போவங்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். இதுதான் நீங்க வாசித்த இந்த வசனத்தினுடைய அர்த்தம். உங்களுக்கான நன்மைகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அது தோன்றவே இல்லை, ஆனால் அது நடக்கும். அந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கோ, அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிறவர்கள், அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்ம இன்னும் பார்க்கல, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு 2 வேதத்தினுடைய சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், இன்னும் இது நமக்கு நன்றாக புரியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவனுக்கு பிரைமரியா, முதன்மையாக 2 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஒன்று, உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். 2வது, உன்னுடைய வம்சத்தை, உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன். இது 2 வாக்குத்தத்தம். இப்போ நான் உங்களிடத்துல கேட்கிறேன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தினுடைய பெயர் என்ன? கானான். இந்த தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நீங்கள் வேதத்தை திருப்பி நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் எனக்காக நீங்கள் வாசிங்க. நீங்கள் வேதத்தை திருப்பி ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு அந்த கானானை விட்டு அவன் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆதியாகமம் 26 அதனுடைய 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. இப்போ இவன் பஞ்சத்தில் தப்பி பிழைக்கிறதற்காக கேராருக்கு போனான். தேவன் வாக்கு பண்ணின தேசம் எப்படிப்பட்டது? கேட்கல. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மையிலே அது பஞ்சம் நிறைந்த தேசம். நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியத்தை தருவது போலெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பார். ஆனால் சில நேரங்களில் கைகளில் வந்து சேரும் பொழுது அது ரொம்ப சின்னதாக இருக்கும், அது ஒன்று இல்லாதது போல் இருக்கும், எல்லாத்துக்கும் நடந்தது போல் இருக்கும். பாருங்கள், ஆபிரகாமுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. வாக்கு பண்ணினார், ஆனால் அவர் ஆபிரகாம் நாட்களிலேயே அவர் அனுபவிக்கிறாரு, உனக்கு இந்த கானானை தாரன். கானானில் போனால் இருக்கவே முடியல, பஞ்சம். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம், ஈசாக்கு காலத்தில் பஞ்சம், அப்புறம் யாக்கோபு காலத்திலையும் பஞ்சம். யாக்கோபு காலத்தில் பஞ்சத்து நிமித்தம் தான் யாக்கோபும் அவனுடைய 12 அவனுடைய பிள்ளைகளும் எங்கே பிழைக்க போகிறாங்க?
எகிப்துக்கு பிழைக்க போகிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, 400 வருஷம் ஆகுது. அவர் பிழைக்க போய் 400 வருஷம் ஆகிறது. இந்த 400 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மோசேயின் மூலமாக ஆண்டவர் அவர்கள் விடுதலையாக்கி எங்கே கொண்டு போகிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை கர்த்தர் காண்பித்து பஞ்சமாக இருந்த காலங்களில் தப்பி போய் இருந்த அந்த தேசத்துக்கு இப்போ கர்த்தர் கொண்டு போகிறாரு. மோசே அந்த தேசத்துக்கு முன்னாடி வந்து சாம்பிள் பார்க்குறாரு. இப்போ சாம்பிள் பார்க்கும்போது தேசம் எப்படி இருக்கு? அது செழிப்பா இருக்கு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கு. அது பெரிய தேசமா இருக்கு, வளர்ந்த தேசமா இருக்கு. அது எப்படி நடந்துச்சு? ஏதோ மேஜிக் நடந்துட்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்மேஷன், இந்த அற்புதம், இந்த மேஜிக் எப்போ நடந்துச்சுன்னா, எப்போ இவங்க 400 வருஷமாக அடிமையாக இருந்தாங்களோ, எப்போ நாங்கள் எங்களுடைய கால்கள் சேரிலையும் சகதியில் இருக்குன்னு அவங்க எப்பொழுதெல்லாம் கூக்குரல் இட்டாங்களோ, இந்த 400 வருஷம்தான் இவர்களுக்கு வாக்கு பண்ணின இந்த தேசம், இந்த பஞ்சமாக இருந்த ஒன்றுமில்லாத தேசம் செழிப்பாய் மாறினது. அல்லேலூயா. ரெண்டாவது வாக்குத்தத்தம் அவங்களுக்கு, உன்னுடைய ஜனங்களை பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் எங்கே தான் நிறைவேறிச்சு? இங்கே தான். பார்வோன் சொல்கிறா, இங்கே இருக்கிற எகிப்தியர்களை காட்டிலும் இஸ்ரவேலரை பலத்து போகிறாங்க, பிரசவம் பார்க்குறவங்களை கூப்பிட்டு ஆண் பிள்ளைகளை கொல்ல சொல்கிறா. ஏன்னா ஆண்டவர் சொன்ன 2 வாக்குத்தத்தமும் எப்போ நிறைவேறுகிறதுனா, எப்போ அவர்களுடைய ஜனங்கள் வேதனைன்னு அவங்க நினைச்சாங்களோ, எப்போ அவளுடைய ஜனங்கள் அடிமைத்தனம்னு நினைச்சாங்களோ, எப்போ நாங்கள் எகிப்துக்கு கீழே இருக்கிறோம், எங்களுடைய கால்கள் சேரிலை சகதியில் இருக்கு, நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கோம், எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாமலே இருக்கு, எப்போ அவங்க கதறி கொண்டிருக்கிறார்களோ, இந்த 400 வருஷம்தான் இந்த தேசம் மாறினது. இந்த 400 வருஷம்தான் இந்த பஞ்சமான இந்த கானான் தேசம் செழிப்பாய் மாறின தேசம், செழிப்பாய் மாறின நாட்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னா, எகிப்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் வாக்கு பண்ணினது எல்லாம் நம்ம கையில் இருக்குது, ஆனால் நம்ம பார்த்ததெல்லாம் பஞ்சம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் கண்ணு பார்க்கலை, இன்னும் காது கேட்கலை, இன்னும் அது தோன்றலை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அதை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோமா. இன்னொன்று சொல்கிறேன், இவங்க போய் அந்த தேசத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த 10 பேர் வேவு பார்த்ததில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புறான். என்ன சொல்லி பரப்புறான்? ஏனோக்கின் குமாரர்கள் இருக்கிறாங்க. போதும், நல்லா பாருங்க. இப்போ உங்களுக்கு தந்தவைகளை நீங்க சுதந்திரிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு தந்தவைகளை சுதந்திரிக்க விடாம உங்களை தடுக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, ராட்சதர்களா இருக்கிறாங்க, ஏனோக்கின் குமாரர்களா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேஜிக்கை செய்தது யார் தெரியுமா? இந்த பஞ்சமான தேசத்தை இந்த செழிப்பான தேசமாக மாற்றினதே அவன்தான். புரியுதா உங்களுக்கு? இந்த பஞ்சமான தேசத்தை நான் யாரை பார்த்து ராட்சசன்னு நான் பயப்படுகிறேனோ, அவன்தான் பஞ்சமானதை அவன் செழிப்பை மாற்றி எனக்காக வச்சிருக்கிறான். எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ராட்சசர்களை பார்த்து பயப்படுறாங்களோ, ஏன்னா சாதாரண கைகள் மாற்றினா கொஞ்சம் டைம் எடுக்கும், இவன் கொஞ்சம் உயரமாக இருக்கா, இவன் கொஞ்சம் பெருசாக இருக்கா, இவன் வேலை வேகமாக செய்கிறா, இவன் பஞ்சமான இவனுடைய தேசத்தை வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அந்த டிரான்ஸ்மேஷன் செய்கிறதற்காக இந்த ஏனோக்கின் குமாரர்கள் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கானதை ப்ரிப்பேர் பண்ணி தர வேண்டியதே யாரு தான்? அந்த ராட்சசர்கள் தான். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. எனக்கானவைகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் பார்க்கிற சூழ்நிலைகள் உண்மை அல்ல, நான் பார்க்கிற காரியங்கள் நிஜம் அல்ல, ஆனால் எனக்கு ஆயத்தம். நான் எப்போல்லாம் வேதனையில் இருக்கணும் நான் நம்புகிறேனோ, நான் வேதனையில் இருக்கிறேங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேனோ, உணர்கிறேனோ, தேவன் எனக்கானவைகளை கர்த்தரங்க உருவாக்கி ப்ரிப்பேர் பண்ணி எனக்காக வைத்திருக்கிறார். அதை ஒரு நாள் நான் சுதந்திரிப்பேன். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் திருப்பி வாசிங்க. சங்கீதம் 77:19. சங்கீதம் 77:19. இங்கே இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, மோசே அந்த செங்கடலுக்கு முன்பதாக எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது அங்க எப்படி அற்புதங்கள் நடந்தது என்கிறத அந்த சங்கீதத்தில் ஆண்டவர் செய்த மகத்துவங்கள் எல்லாம் சங்கீதமாக பாடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தோம், செங்கடலை தாண்டினோம், இப்படி எல்லாம் பாடிட்டு வரும்போது அங்கே ப்ரொஃபெட்டிக்கலா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 77:19 வாசிங்க. உமது வழி கடலிலும் உமது பாதைகள்
திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. நல்லா கவனிங்க. இப்போ செங்கடலுக்கு முன்னாடி விடுதலை ஆகியாச்சு, செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்காங்க. இப்போ என்ன இல்லை, போகிறதுக்கு பாதை இல்லை. அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையும் கடலுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்போ முறுமுறுக்கிறாங்க. பின்னாடி அங்கே பார்வோனும் அவனுடைய சேனையும் வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், யாத்ராகமத்தில் வாசிச்சிருப்போம். அவங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டு அங்கே கடல் பிளக்கும். அவன் கையை நீட்டுறான், கடல் பிளக்கிறது, ஜனங்கள் போறாங்க. இது நம்ம வாசித்து நம்ம தெரிந்து கொண்டது. ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன தெரியுமா? இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு முன்பதாக, இங்கே வந்து அவர்கள் வழி இல்லாமல் இங்கே தவிக்கிறதற்கு முன்பதாக, மோசே தன்னுடைய கைகளை நீட்டுகிறதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, அவருடைய வழி பாதைகளில் திரண்ட தண்ணீர்கள் இருந்தது. அவருடைய பாதம் எங்க இருக்கான்? பாதம் கடல்ல இருந்துச்சான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்கிறார்னு அர்த்தம். என் பிள்ளைகள் வருகிறதற்கு முன்பதாக, செங்கடல் திறக்கிறதற்கு முன்பதாக, மோசே தன்னுடைய கைகளை நீட்டுகிறதற்கு முன்பதாக கடலின் மேலே ஆண்டவருடைய கால்கள் இருந்தது. அப்போ நீங்க போறதுக்கு, நீங்க எங்கெல்லாம் வேதனைன்னு நீங்க போய் நிற்கிறதுக்கு முன்னாடி யாருடைய பாதம் இருக்கிறது? ஆண்டவருடைய பாதம் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது. அவன் கையை நீட்டி அற்புதம் நடந்ததை தாண்டி அங்கே ஆண்டவருடைய பாதங்கள் அங்கே இருந்தது. அங்கே கடல் இரண்டாய் பிளந்தது என்கிறத இந்த சங்கீதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மை பெரியது. இன்னைக்கு நான் முதல் வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நான் சொன்ன இந்த வார்த்தையின்படியாக எதெல்லாம் வேதனை, எதெல்லாம் கஷ்டம் நம்ம நினைக்கிறோமோ, கர்த்தர் இவைகளுக்கு பின்னாடி ஒரு நன்மையை நமக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற ஒரு காலங்களாய் கர்த்தர் மாற்றுவார். நல்ல கரங்களை உயர்த்துவோம், அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம். நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இந்த வார்த்தைக்காகவும் ஜெபித்து, நம்ம சாமண்ணனுக்காகவும் நம்ம ஒரு விஷயம் கூட நம்ம ஜோம் பண்ண போகிறோம். அதுக்காக பாஸ்டர் நம்ம இணைஞ்சு ஜோம் பண்ணுவாங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுமா ஒரு விஷயம் கூட. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக கர்த்தர் சமூகத்தில் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த கேட்ட இந்த வசனங்களுக்காக, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்னும் உம்மிடத்தில் அன்பு கூறவும், உமக்காக பயப்படவும், இன்னும் உடைய சமூகத்தில் காத்திருக்கவும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்கிற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் சகலத்தையோ நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை கண் காணல, காது கேட்கல, ஆண்டவர் இருதயத்தில் தோன்றல, ஆனால் அந்த நன்மை நடக்கும் என்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட சாமண்ணனுக்கு நேராக உங்க வலதுகரத்தை நீட்டி அவங்களுடைய சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால அவங்க சரீர சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, பலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்பது போல ஊழியங்கள் சிதறடிக்கப்படுகிறதற்காக, ஓட்டத்தை ஆண்டவரை கொஞ்சம் குறைக்கிறதற்காக ஆண்டவரை உண்டாக்குகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. வருகின்ற நாட்களில் அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை இன்னும் பெருக பண்ணுவீராக ஆண்டவரை. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இனி அது இருந்த இடத்தை அது அறியாது என்கிற வார்த்தையின்படியாக கர்த்தர் சுகமாக்குங்க. ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து பாஸ்டர் இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி முடிப்பார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி தந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கண் காணலை, காது கேட்கலை, எங்கள் இருதயத்தில் தோன்றலை. ஆனாலும் ஆண்டவரே எங்கள் ஆவியிலே அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் சீக்கிரத்திலே அவர்கள் கரத்தில் வந்து கிடைக்க போகிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர் என்பதை இந்த நாளில் நீர் நிரூபித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அருமையான சகோதரருக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த பலவீனங்கள் முற்றிலுமாய் நீங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை இந்த மாதத்தில் அவர்கள் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் விலகட்டும், அற்புதம் செய்யும்.
இந்த பள்ளியை ஒப்பு கொடுக்கிறோம். இதை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பள்ளி இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. எல்லாரும் கையை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.